ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷங்க. இன்றைக்கி அது சிவப்பிரதோஷம்னு சொல்லுவாங்க. இந்த சனி மகா பிரதோஷம் 4:30 to 6 இந்த நேரத்தை தவற விடாமல் கண்டிப்பாக கோவிலுக்கு போங்க. இன்றைக்கி சனி பிரதோஷத்தில் நீங்கள் நினைக்கிற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்குற வரம் இன்றைக்கி கிடைக்கும். சனி மகா பிரதோஷம்னாலே அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாள் தயவு செஞ்சு தவற விடாதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி கோவிலுக்கு போய் இதில் நிறைஞ்ச மனசோடு சிவபெருமான்கிட்ட நம்ம குறைகளை சொல்லி நம்ம கஷ்டங்களை சொல்லி எனக்கு என்ன தேவைன்றதை சொல்லி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி நடத்தி கொடுப்பாரு. ஸோ சனி மகா பிரதோஷன்றது சாதாரண நாளில் என்றைக்கும் வர பிரதோஷம் மாதிரி கிடையாது. சனி பிரதோஷம்னாலே அது ஒரு தனி சிறப்பு தாங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் என்னவோ அதை கடவுள்கிட்ட நம்ம முறையிடும்போது அந்த கஷ்டத்தை கடவுள் கண்டிப்பாக போக்கிடுவார். ஸோ சில பேருக்கு குழந்தை இல்லைன்றது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதையும் போய் அந்த சிவபெருமான்கிட்ட நம்ம முறையிடும்போது நமக்கு கூடிய விரைவில் குழந்தை செல்வம் கிடைக்கும். செல்வத்திலேயே அரிதான செல்வம் குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வம் வேணும்னா இந்த நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாளில் கடவுள்கிட்ட போய் உங்களோட வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக குழந்தை செல்வம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ₹1 காயின் எடுத்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு வீட்டில் வச்சுட்டு போங்க. வேண்டுதலாக மனசில் வச்சுக்கோங்க, நேர்த்திக்கடன் மாதிரி. ஸோ ஒரு ₹1 துணியை எடுத்து அதாவது உங்கள்கிட்ட மஞ்சள் துணி இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை காய வச்சுட்டு அந்த துணியில் எடுத்து ₹1 நாணயத்தை முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க கோவிலுக்கு. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி கோவிலுக்கு போய் நம்ம இன்றைக்கி பிரதோஷ நாளில் அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. பால் கொடுக்க நம்ம பால் போல் நம்ம குடும்பம் எப்பவும் பெருகிக்கிட்டே இருக்கும். நமக்கு நோய் நொடி இல்லாமலும் நம்ம செல்வ செழிப்போடும் வாழ்வோம். ஸோ கண்டிப்பாக குழந்தை செல்வம் வேணும்னு நினைக்கிறவங்க பால் வாங்கி கொடுங்க. இந்த பால் வாங்கி கொடுத்துட்டு மனசார உங்கள் வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கையில் குழந்தை இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அடுத்து சுமங்கலி பெண்கள் நம்ம மஞ்சள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. மஞ்சள்னாலே மங்களகரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மஞ்சளை வெறும் ஒரு ₹5 ₹10 நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அதோட புண்ணியம் அதிகமான புண்ணியம் நமக்கு கிடைக்கும். என் கணவர் குடும்பத்தில் பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றதாலும் நீங்கள் இந்த மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் கணவர் மாறுவார். இந்த வேண்டுதலை வச்சு இன்னைக்கு கோவிலுக்கு போங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு மிகவும் முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா குங்குமம். இந்த குங்குமத்தை நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு நினச்சி தான் ஒவ்வொரு முறையும் இந்த குங்குமத்தை வைப்போம். ஸோ அதையுமே நம்ம கோவிலில் இன்றைக்கி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகத்துக்கு குங்குமம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக இதை வாங்கி கொடுங்க. உங்களோட வேண்டுதலை மனசில் வச்சுட்டு நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்ன குறையோ அதை கடவுள்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா, அதை சொல்லுங்கள். இல்லையா எனக்கு குழந்தை வேணும்னு ஆசை இருக்கா, அதை சொல்லுங்கள். இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு இந்த குங்குமமும் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நெய் வாங்கி கொடுக்குறது. நெய் அவ்வளோ ஒரு நெய் பசும்பாலில் இருந்தாலும் நம்ம செய்கிறோம். ஸோ அவ்வளோ தூய்மையான ஒரு பொருள்னால் நெய். இந்த நெய் வாங்கி கொடுக்குறதும் ரொம்ப சிறப்பு. நம்ம கஷ்டப்படுறதுனால நம்ம கஷ்டம் மாறணும், நம்ம செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுங்க. நெய் வாங்கி கொடுக்க நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் மாறும். செல்வம் மென்மேலும் சேரும். இதையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா விபூதி. இந்த விபூதியை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. இந்த விபூதி வாங்கி கொடுங்க. விபூதியின் நிறமே வெண்மை. ஸோ தூய மனதோடு இந்த விபூதியை வாங்கி கொடுத்து உங்கள் வேண்டுதலை வைங்க. இந்த வேண்டுதல் கண்டிப்பாக நீங்கள் கேட்கும் வரம் கிடைக்கும். பிரதோஷத்திலேயே சிறப்பானது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சனி பிரதோஷம். அது தவிர்த்து திங்கட்கிழமை வரும் பார்த்திங்களா, சோமவார பிரதோஷம். அதுவும் ரொம்ப சிறப்பானது. அதிலும் சிறப்பானது இந்த சனி பிரதோஷம். இந்த நாளில் நம்ம கோரிக்கைகளையும் நம்ம குறைகளையும் நமக்கு தேவைகளையும் இந்த இறைவன் சிவபெருமான்கிட்ட நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேற்றி தருவார். உங்கள் கோரிக்கைகளை கடவுளிடம் சொல்லுங்கள். நம்ம மனிதர்களை நம்புவதை விட நம்ம கடவுளை நம்பலாம். நம்ம நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்ம கூட பழகினவங்க, நம்ம சொந்த பந்தவங்கள்ட்ட கூட அளவுக்கு மீறி நீங்கள் குறை சொன்னீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் நம்மள்ட்ட கேட்பாங்க. அதுக்கு மேலே நம்மளை மதிக்க மாட்டாங்க. சரியா? நம்ம குறைய வச்சு நம்மளை டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கடவுள் அப்படி கிடையாது. நமக்கு என்றைக்குமே வேகமாக நம்ம மனதில் இருக்கிற குறைகளை சொல்கிற ஒரே இடம், என்றைக்கும் கதவு திறந்துருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கடவுளோட சந்நிதி தான். அந்த சன்னதியில் நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம குறைகளே மனதார சொல்லுவோம். நம்ம யாரை நம்பி சொல்லுகிறோமோ இல்லையோ ஈசனை நம்பி கண்டிப்பாக சொல்லலாம். ஈசன் நிறைவேற்றி தருவார். அதனால் இந்த நாளை தவற விடாதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி 4:30 to 6
என்னது சனி பிரதோஷத்துக்கான நேரம். ஸோ கண்டிப்பாக கோவிலுக்கு போய் உங்கள் கோரிக்கைகளை சொல்லுங்கள், கடவுள் நிறைவேற்றி கொடுப்பார். நமக்கு கொஞ்சம் லேட் ஆனாலுமே கடவுள் வந்து நமக்கு குறைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். அதனால் தவறாமல் நம்பிக்கையுடன் கண்டிப்பாக இன்னைக்கு கோவிலுக்கு போங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும்.